வணக்கம். வணக்கம். ஆதிபகவன் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்று ஊழ் என்ற அதிகாரத்திற்கு தேவையான முகாந்திரமான சில செய்திகளை பார்ப்போம். இது நான் எந்த நூலிலோ ஆகமங்களிலோ வேதத்திலேயோ படித்ததில்லை. எனக்கு குருநாதராக ஒருவர் அமைந்தார். வையாபுரியார்ன்ட்டு தேரூர் தமிழ் கல்லூரி முதல்வராக இருந்தவர். அவர் எனக்கு பல ஆண்டுகள் சைவ சித்தாந்தம் சொல்லிக் கொடுத்தார். இந்த சைவ சித்தாந்த தத்துவம் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அது தெரிஞ்சால் தான் அந்த ஊழ் சரியாக புரியும், அந்த அதிகாரம் புரியும். அதனால் அதை நான் சொல்லித்தரேன். ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். சில பேருக்கு ஏற்புடையதாக இருக்கும், சில பேருக்கு ஏற்புடையதாக இருக்காது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. முதல்ல இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா பொருள்களிலுமே சூட்சுமம் ஸ்தூலம் அப்படின்னு இருக்கு. சூட்சுமம் ஸ்தூலம். இப்போ நம்ம ஐம்பொறிகளால் கண்ணால் கண்டு, காதால் கேட்டு, மூக்கால் நுகர்ந்து, நம் உடம்பால் உணர்ந்து, வாயால் சுவைப்பது எல்லாமே ஸ்தூலம். இது ஒன்றுமே பண்ண முடியல. சில பொருள்களை மூக்கால் நுகர முடியாது, காதால் கேட்க முடியாது, வாயால் சுவைக்க முடியாது, தொட்டு பார்க்க முடியாது. இந்த 5 புலன்களுக்கும் எட்டாது அப்படின்னு இருக்கிற ஒன்று சூட்சுமம். அதை இந்த 5 புலன்களை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது, கருவிகள் இல்லை. ஸ்தூலம்ங்கிறது ஏதோ 5 பொறிகளில் ஏதோ ஒன்று நமக்கு தட்டுப்படும். மல்லிகை இருக்கு, மனம் வருது, அது ஸ்தூலம். ஏன்னா மனத்தை உணரத்தான் முடியும். ஆனால் மூக்கை கொண்டு உணரலாம் இல்லை, மூக்கை கொண்டு அறிகிறீங்க, பொறிகளை கொண்டு அறிகிறீர்கள். அது கண்டுபிடிச்சலாம். இப்போ ஒருத்தர் கோபமா இருக்கிறாரு, அன்பா இருக்கிறாரு, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிறார், எப்படி கண்டுபிடிப்பீங்க? 5 பொறிகளும் உங்களுக்கு உதவி செய்யாது. அப்போ வேற என்ன உதவி செய்யும்னா, ஒன்று உயிர்த்துணர்தல். உயிர்த்துணர்தல்னா என்னன்னா, இது இருக்கிறதுனால இப்படி இருக்கலாம் அப்படின்னு. திடீர்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து புகை வருதுன்னு வச்சுக்கோங்க. புகை வருது பார்க்குறோம், இப்போ தீ பிடிச்சிச்சுன்னு சொல்கிறோம். அப்படின்னா புகை வரணும்னா அங்கே தீ இருந்தால் தான் புகை வரும். பெரும்பாலும் சில சமயம் வேறு ஏதாவது கெமிக்கல் இருந்தாலும் வரும். ஆனால் ஏதோ தீ பிடிச்சிச்சுன்னு போடுறோம். இப்போ ஒன்றை கொண்டு இன்னொன்றை உயிர்த்துணர்தல். 2வது ஆகம அளவை. இது என்னன்னா, ஆகம அளவை அப்படின்னா என்னன்னா, பெரியோர்கள் சொல்லி வச்சு போயிருக்காங்க. திருவள்ளுவர் ஒன்று சொல்றாரு. அப்படி சொன்னாருன்னா அது சரியா இருக்குன்னு நம்புறோம். அதாவது அதே போல் நம்மளுடைய அப்பா அம்மா ஒன்று சொல்றாங்க அப்படின்னா அவங்க நல்லதுக்கு தான் சொல்றாங்க. அதை இந்த காலத்து குழந்தைகள் நம்புறது இல்லை. இந்த காலத்து அப்பா அம்மாக்களும் கொஞ்சம் பொய் பேசுறாங்க. ஆனால் உண்மையாகவே அன்புடைய குருநாதர்கள், தாய் தந்தையர் சரியான விஷயங்களை சொல்லுவாங்க. அதை நம்ம நம்பணும், கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு பொதுவானது. இப்போ ஆகம அளவையிலிருந்து வரேன். ஆகம அளவை, அதாவது ஆகமங்களை படித்து என்னுடைய குருநாதர் சொன்ன விஷயம். இப்போ இதுதான் யூனிவர்ஸ்னு வச்சுக்கலாம். இந்த யூனிவர்ஸுக்கு நோ சைஸ். இது சென்டராக வச்சு நீங்கள் ஒரு ரேடியஸ் போட்டிங்கன்னா இந்த ரேடியஸோடைய சைஸ் இன்ஃபினிட்டி. அதாவது இட் cannot be measured, you cannot say, அளக்க முடியாது. அப்படி பறந்து இருக்கிறது, எல்லை இல்லாதது யூனிவர்ஸ். இப்போ நம்ம இங்கிருந்து மேலே போனோம் அப்படின்னா எங்கே போய் ராக்கெட் போய் முட்டும்? போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம். எரிபொருள் முழுமையாக கொடுக்குறீங்க, அது எங்கே போய் முட்டும்னா அது அன்எண்டிங் ஜேர்னி. அது போயிட்டே தான் இருக்கும் அப்படின்னு தோணுது எனக்கு. எங்கேயா போய் முட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த எல்லைக்கு பின்னாடி இருக்கிறது அது அந்த யூனிவர்ஸ் இல்லையா அப்படின்னு வருது. அப்படின்னா யூனிவர்ஸ் இஸ் பவுண்ட்லெஸ். அதை புரிஞ்சுக்கிறதே நமக்கு கஷ்டம். நமக்கு இருக்கிற அறிவை வச்சு நமக்கு எல்லைகளுடைய ஒரு பொருள் தான் தெரியும், எல்லை இல்லாத ஒன்று தெரியாது. அதோட விட்டுறோம். சரி, இந்த யூனிவர்ஸில் 3 பொருள்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவது சைவ சித்தாந்தம். இப்போ நான் சொல்றது சைவ சித்தாந்தம் தான். சைவ சித்தாந்தம் என்பது ஒரு தத்துவ ஞானம். இந்த சைவ சித்தாந்தம்ங்கிற சொல்லை உருவாக்கியவர் திருமூலர். திருமந்திரம் அப்படிங்கிற நூலில் சைவ சித்தாந்தம்
அப்படிங்கிறது வருது. சைவர் வைஷ்ணவர்கள் வேற. இது வந்து தத்துவ ஞானம், இது சமயத்துக்கே போகுது. இந்த தத்துவ ஞானத்தில் சைவ சித்தாந்தம், அதாவது சிவத்தோடு சம்பந்தப்பட்டது சைவம், எதெல்லாம் சிவத்தோடு சம்பந்தப்பட்டதோ அது சைவம். இதில் 3 பொருள் தான் இருக்குது. இந்த யூனிவர்ஸில் there are only 3 entities. ஒன்று பதி, ரெண்டாவது பசு. பசுன்னா உயிர். மூணாவது அப்புறம் பார்ப்போம். மூணாவது வந்து சும்மா எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா முப்பொருள் உண்மையில் பதி, பசு, பாசம் அப்படின்னு 3 வரும். முப்பொருள் உண்மை என்ன சைவ சித்தாந்தம் சொல்கிற முப்பொருள் உண்மை பதி, பசு, பாசம். இதில் பதி என்பது சிங்கிள் என்டிட்டி, ஒரே ஒரு பதி தான். அவர் நீக்கமர நிறைந்துள்ளவர். அவரை பற்றி தான் கடவுள் வாழ்த்துல சொல்கிறார். என் குணத்தான், என் குணத்தான்னா அவன் எங்கும் நிறைந்தவன், வரம்பில்லாத ஆற்றல் உடையவன், வரம்பில்லாத இன்பம் உடையவன், நல்ல பட்சம். அவர் வந்து ஒரே ஒருத்தர். இவருக்கு பெயரோ உருவமோ எதுவுமே கிடையாது. ஒரு உருவம் ஒரு நாமம் ஒன்றும் இல்லாருக்கு பல்லாயிரம் திருநாமம் சூட்டி தெல்லேனம் புட்டோமோ அப்படின்னு மணிவாசகர் பாடுறார். அப்படின்னா அவர் வந்து உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவர். யாரும் உணர முடியாது. அப்படி இருக்கிறவர் உயிர்களுக்கு கருணை செலுத்துவதற்காக என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கீழே இறங்கி வந்து பல உருவங்களை எடுக்கிறார். அந்த உயிர்களின் பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வந்து உயிர் தான். பதினா தலைவன், எல்லா உயிர்களுக்கும் தலைவன் வந்து இது பதிங்கிறது ஒரு வட சொல். பதி பார்த்தீங்கன்னா கணவருக்குன்னு சொல்லுவாங்க, மனைவிக்கு தலைவன்கிற பதி. பதினா தலைவன். அவன் இல்லாத இடமே இல்லை. ஊரிலும் இருப்பான், குறும்பிலும் இருப்பான், எல்லா இடத்துலையும் இருப்பான். மணி 8 சொல்லிருங்க, அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு எங்கும் நிறைந்திருப்பான். அவன் அணுவுக்கு அணுவாய் இருப்பான், வெளிக்கு வெளியாயிருப்பான். அவன் வந்து எல்லா இடத்திலும் நிறைந்திருப்பதனால இறை அன். இறை அப்படின்னா எல்லா இடங்களிலும் தங்கி இருப்பதுக்கு பேர் இறை. கூட்டல் அன், அன் ஆண்பால் விகுதி, அதை இறைவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இந்த பசு தான் நம்ம. இந்த பசு வந்து எண்ணிலி அப்படின்னா கவுண்ட்லெஸ். எண்ணிலி அப்படின்னா கவுண்ட்லெஸ். இந்த பசு வந்து வெறும் உயிர் தான். இந்த உயிர்கள் வந்து பல விதமாக இருக்கலாம். இதையும் மாணிக்கவாசகர் சொல்லுவார். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பருவிருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுடராகி செல்லானின்றை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் அப்படிமா. இப்போ நமக்கு மனித உடம்பு கிடைத்திருக்கிறது. ஔவையார் கூட என்ன சொல்றாங்கன்னா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்படின்னா அரிய இல்லாத பிறப்பெல்லாம் இருந்திருக்கு. நம்ம வந்து கரப்பாம்பூச்சியாக இருந்திருக்கலாம், தேளாக இருந்திருக்கலாம், பாம்பாக இருந்திருக்கலாம், ஒரு புல்லாக இருந்திருக்கலாம், பூடாக இருந்திருக்கலாம், மரமாக இருந்திருக்கலாம். ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு உடைய உயிர்களெல்லாம் இருந்து 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 இன்னைக்கு அரிய மானிட பிறப்பை பெற்று இருக்கிறோம். இப்போ இப்படி பிறந்து இருக்கிறோம் அப்படின்னா ஏதாவது முதல் பிறப்புன்னு ஒன்று இருந்திருக்குமா அப்படின்னா ஆம் அப்படின்னு சொல்றது சைவ சித்தாந்தம். இது வந்து nth பர்த்னு வச்சுக்கோங்க. n-1, n-2 இப்படியே போனீங்கன்னா 0th பர்த்னு ஒன்று இருந்திருக்கும். இது வந்து 0th பர்த். இந்த பர்த் இப்போ வந்து பிறவி எடுக்காத உயிர்கள் இருக்குது. எடுக்காத இன்னும் முதல் உடம்பே கிடைக்கல. நமக்கு முதல் உடம்பு கிடைச்சு, 2வது உடம்பு கிடைச்சு, 3வது உடம்பு இப்படியே வந்து இப்போ மனுஷனா இருக்கோம். எத்தனை அது கடற்கரை மணலை எண்ணலாலும் எண்ணலாம், இந்த எடுத்த பிறவியை எண்ண முடியாதுன்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படின்னா பிறவி எடுக்காத உயிர்கள் எண்ணிலி அது இருக்குது. இன்னும் முதல் உடம்பே எடுக்காம எத்தனையோ இருக்கு. எத்தனையோ உயிர்கள் இருக்கு. இன்னும் முதல் உடம்பே கிடைக்கல, வெறும் உயிர் மட்டும் இருக்குது. இங்க உடம்பு எடுத்த உயிர்கள் இது இன்ஃபினிட்டி. அப்புறம் முத்தி பேர் அடைஞ்சிச்சு. இது போய் இது முத்தி அடைந்த உயிர்கள்.
இது வந்து இந்த இறைவன் காலனில் கிடக்குது. இறைவனோட சிவமா இருக்கு. இதுவும் இன்ஃபினிட்டி. முக்தி அடைந்தது எவ்வளவு தெரியாது. ஏன்னா காலம் அவ்வளவு இருக்கு. அப்போ இன்னும் பிறப்பெடுக்காத உயிர்கள் இன்ஃபினிட்டி, பிறப்பெடுத்தது இன்ஃபினிட்டி, பிறப்பெடுத்து முக்தி அடைஞ்சது இன்ஃபினிட்டி. இன்ஃபைனிட் நம்பர் ஆஃப் சோர்ஸ் இருக்கு. அதனால தான் பசு வந்து வெந்நீர். இப்போ இங்க இருக்கிறது என்னன்னா, பிறப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் உயிர்னு வச்சுக்கோங்க. பிறப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடியே முதல் பர்த்தே வரல. அந்த உயிருக்கு 3 ஆற்றல் இருக்கு. அது வந்து ஆசைப்படும் இச்சை, செயல்படும் சக்தி இருக்கு. 3 அறிவித்தால் அறிந்து கொள்ளும் ஆற்றல் இருக்கு. அறிவாற்றல், செயலாற்றல், ஆசை 3 இருக்கும் எல்லா உயிருக்கும். இந்த 3 தான் அடிப்படை. இப்போ நமக்கு டிசையர் இருக்கு. நிறைய பாடம் கேட்க கேட்க சரி இதெல்லாம் நம்ம எப்போ படிப்போம், ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு என்னென்னமோ ஆசை தோணும். செயல் நம்ம ஏதோ செய்வோம். இப்போ நீங்கள் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறீங்க, செயல் செய்ய முடியுது, அந்த திறமை இருக்கு. அறிவு சொல்லித்தரதை விளங்கிக்கிறீங்க. ஓஹோ இதானா, அப்போ பிறப்பு எடுக்காத உயிர்கள் கூட இருக்கா அப்படின்னு ஒரு அறிவு நமக்கு வருது. இப்போ அறிவித்தால் அறிந்து கொள்ளும். இதெல்லாமே இங்க இருக்கும்போது இந்த 3 வேலை செய்யாது. காரணம், இந்த உயிர்களை ஒரு பொருள் மறைச்சிட்டு இருக்கும். அனாதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அணுக்கூட்டல் ஆதி, தொடக்கமில் காலத்திலிருந்து. இதுவும் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். தொடக்கமில் காலம், இப்போ டைம் பீரியட்ல பின்னாடி போனீங்கன்னா அது தொடக்கமே கிடையாது, போயிட்டே இருக்கும். இப்படியும் எண்டு கிடையாது. அப்போ தொடக்கமில் காலத்திலிருந்து இந்த உயிரை நாமளும் இப்படிதான் இருந்திருப்போம். ஒரு காலத்தில் என்ன மூடி வச்சிருக்குதுன்னா, இதுக்கு பேரு ஒரு மலம், மூல மலம்னு பேரு. இந்த மூல மலத்துக்கு சைவ சித்தாந்தம் சொல்லுகிற பெயர் ஆணவம். ஆணவம் இஸ் நாட் ஈக்குவல் டு ஈகோ. ஆணவம்னா அறியாமையை செய்கின்ற ஒரு சூட்சுமமான ஒரு பொருள். உயிரும் சூட்சுமம். அதான் சூட்சுமம்னா என்னன்னு பார்த்தோம். அந்த சூட்சுமத்தில் ஆணவமும் சூட்சுமம். இது உட்கார்ந்துருக்கு. இறைவன் எங்கும் எல்லா பக்கம் இருப்பானா, இறைவனும் இந்த உயிருக்குள்ள இருக்கிறான். ஆனா இந்த உயிர் இறைவனை பார்க்க முடியாத மாதிரி இந்த ஆணவங்களை மறைச்சிட்டே இருக்கு. இவர் பேர் ஆற்றலை கொடுத்துட்டே இருக்கிறார். இவர் ஏன் ஆசைப்படுறார், என்ன ஆசைப்படுறாரு, எவ்வளவு நேரம் முன்னாடி அப்போ தொடர்ந்து அடுத்தது பார்க்கலாமா? இப்போதைக்கு இந்த இடத்துல நிறுத்தி வைப்போம். இப்போ பிறவி எடுக்காத நிலையில் முதல் பிறவியில 3 சக்தியும் வேலை செய்யாம ஒரு ஆணவம் என்கிற மூல மலம் மறைச்சிட்டு இருக்கு. இறைவனும் கூட இருக்கிறாரு. யாருனால? அதுதான் உயிரே இன்னும் வந்து பிறக்கவே இல்லை, உயிர் எடுக்கவே இல்லை, உருவம் எடுக்கவே இல்லை. அப்போ அந்த ஆணவம் யார் கொடுத்தது? எது ஆணவம்? அதுதான் அனாதி. தொடக்கமின் காலத்தே என்று உயிர் இருந்ததோ அன்று ஆணவம் நெல்லில் உண்மை இருக்கிற மாதிரி சிலதெல்லாம் வந்து இது இருந்தா அது இருக்கும். அதுதான் இயல்பு. இப்போதைக்கு அதோட நிறுத்தலாம்.